பாட்டு கேக்குதா உங்களுக்கு? 5 மணிக்கு வந்து உள்ளூர் பொது கோயில், பெரிய கோயில்ல, அம்மன் கோயில்ல பாட்டு போடுவாங்க. 1/2 மணி நேரம் ம், பாட்டு போடுவாங்க. சத்தம் கட்டிருச்சுன்னா 5 மணி ஆயிடுச்சு. எழுந்திரிச்சிடணும், எழுந்திக்கணும். 5 மணி கணக்கு. டீ கடைகள் பரபரப்பாயிரும். ஆம், பிறகு அந்த பாட்டுகள் வந்து கேட்போம். ஓரளவு அதுல ஒரு காலையிலேயே ஒரு அஹ், அம்மா, அம்மன், இறைவன் அந்த பேர் வர்றதுனால இறை சிந்தனை வந்துடும். வரணும் ஆக்சுவலி. எழுந்த உடனேயே இறைவா இந்த இந்த நாள் புதுசா ஒரு நாள் தந்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, இன்றைய நாளை புதிதாக எனக்கு தந்ததுக்கு நன்றி. எத்தனை பேர் படுத்தவங்க காலையில எழுப்பும்போது இல்லைல்ல, நான் உயிரோட இருக்கேன்ல, ஹெல்த்தியா வேற இருக்கேன், ஒரு ஒரு உற்சாகம் வேற இருக்கேன், இன்னைக்கு என்னென்ன காரியம்லாம் செய்ய போறேன், நீ தான் என் கூட வரணும், ஆமா எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி தந்துடணும், நம்ம வராத கடன் எல்லாம் இன்னைக்கு எப்படியாவது எப்படியாவது பணம் அவனுக்கு கிடைச்சி என் கைக்கு வந்து சேர்ந்துடணும். இன்னைக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, அது பெருசா முடிஞ்சு பெருத்த லாபம் வரணும், அதுல ஒரு 2% உனக்கு ஏதாவது தரேன். இந்த மாதிரி வந்து இறைவனோட பேசி ஏதோ ஒரு நம்ம நம்பிக்கைக்கு உரிய தெய்வத்தோடு மனதளவுல எழுந்திருந்த உடனே நம்ம பேசும்போது பிரெயின் அதை கேட்ச் பிடிச்சிக்கிடும். ஆஹா, இதுதான் இன்னைக்கு காலையில ரொம்ப முழு முக்கியமான காரணம் போல இருக்கு, அதுதான் எந்திரிச்ச உடனே இந்த சிந்தனை வருது. அப்ப இன்னைய நாளுக்கு இந்த இந்த 2-3 காரியங்கள் தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ரைட்டு, அப்ப அதை வந்து இம்பார்ட்டண்டா குறிச்சு வச்சுக்கிடுவோன்னு காலையில பிரெயின் குறிச்சுக்கிறோம். இயல்பாக இறை சிந்தனை காலையிலே எழுந்து விட வேண்டும். காலை கடன்களை முடித்த உடனேயே ஒரு 15 நிமிடங்கள் தியானங்கள்ல இருக்கலாம். நம்ம வாக்கிங் போவோம், வெளியே விஷயங்கள் போவோம். அப்போவும் நம்ம அன்றாட விஷயங்களை வாக்கிங் போகும்போது கூட இன்னைக்கு இதை எப்படி எப்படி செய்யலாம், இப்படி போனா சரியா இருக்குமா, அப்புறம் இந்த விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் முடிச்சிடலாம், அப்புறம் இதை இன்னைக்கு எப்படியும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சில நிறைய விஷயங்களை வாக்கிங் போகும்போது நீங்க நம்ம யோசித்தால் கூட அதுவும் கிட்டத்தட்ட இறைவனோடு பேசுவதற்கு சமமான விஷயம்தான். அது வந்து தன்னம்பிக்கை, இது இறை நம்பிக்கை. எப்படியாவது நம்பிக்கையை வந்து ஒருத்தருக்கு வந்து சும்மா ஓசிலையும் கொடுத்துட முடியாது, காசுக்கும் கொடுக்க முடியாது. அது அவங்க 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 கிரியேட் பண்ணிக்கணும், அவங்க தலையில கிரியேட் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம பிள்ளையாரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சிலருக்கு அம்மன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கேயாவது யாராவது பேசுனாங்கன்னா அம்மன் தாள் ரூபத்துல வந்து பேசுனாங்க. இது வந்து இறைவனுடைய சிக்னல். ஓ சரி, நமக்கு சந்தர்ப்பத்தை இறைவன் அமைச்சு தராரு, பிடிச்சுப்போம். அந்த மாதிரி தான் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கை. பகுத்தறிவாளர்கள் எப்படி நினைப்பாங்க காலையிலே? அவங்களுக்கு இதே மாதிரி சிலை வழிபாடு இதெல்லாம் இந்த சடங்கு வழிமுறைகள் அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அதுல சடங்கு வழிமுறைகள்ல இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் தெரியணும்ல, கேலி கிண்டல் ரெண்டாவது. அந்த வழிபாடுகள் இறை ஒரு சக்தி இருக்கு, அதனுடைய இயற்கையான ஒழுக்கம் என்ன, இயற்கை நியதிப்படி எப்படி இயங்குது, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்னது, மனிதர்களை படைத்த அதுக்கும் மூல சக்தின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும்ல. ஒரு மரம் இருக்கு, பெரிய ஆலமரம், மூல சக்தி ஒரு விதை தானே. அதே மாதிரி வந்து உலக இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மூல சக்தி இருக்கும், அது நமக்கு அப்பாற்பட்ட சக்திங்கிற அளவுல ஒரு 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 மனதளவுல ஒரு பணிவும் ஒரு அர்ப்பணிப்பும் மற்ற நபர்களோட அந்த கர்ம வினையெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. நல்லது கெட்டதை செஞ்சோம்னா அதுக்குரிய பலன்கள் வரும் அப்படின்னு சொன்னா அன்பா எல்லாத்தையும் மனித நேயத்தோட இருந்தாங்கன்னா பகுத்தறிவாளர்கள். அவங்கள அப்படிதான் நம்ம வந்து இனிமே வரக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இப்படித்தான் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய
அந்த காலகட்டம் வந்து கேலி கிண்டல்னு ஏன் இருந்துச்சுன்னா 90%, 95% மக்கள் வந்து நமக்கு தெரியல. ஆன்மீ நீ ஏதோ ஒரு கர்மம் செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னாங்களே ஒழிய மெஞ்ஞானத்தை வந்து எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியல, விளக்கி சொல்லக்கூடிய சூழல்களும் இல்லை. அதனால சடங்குகளுக்கு உட்படுத்தினாங்க. அது அவங்க உட்படுத்தினவங்க எல்லாருமே ஜீனியஸ் தான், சான்றோர்கள் தான், அவர்கள் எல்லாருமே சித்தர்கள் தான், பெரிய பெரிய மேதைகள் தான். அவங்க சடங்குகளுக்கு உட்படுத்திட்டோம்னா அதை வந்து அவங்க ஒரு சிரத்தையா கட்டாயம் செய்தாக வேண்டும், சட்டத்துக்கு உட்பட வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு அவர் அரசராக இருந்தாலும் நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்துடுவாங்கங்கிறதுக்கு தான் சடங்கு. அந்த சமூக ஒழுக்கத்தை வந்து அதை அப்படி தொடர்ந்து கொண்டு போறதுக்காக அந்த கட்டுப்பாடுகளாகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பக்தி சடங்குகளை பார்க்கணும். அப்போ பகுத்தறிவாளர்கள் இதை புரிஞ்சுக்கணும், இதையும் பேசணும். ஆன்மீகவாதிகளும் பகுத்தறிவாளர்களாக மாறணும். வெறுமனே ஒரு காலகட்டத்தில் மறுப்பாளர்களாக இருந்து இன்று அந்த இறை நிலையை புரிஞ்சுக்கிறது, உடம்புல இருக்கக்கூடிய சர்பன் பவர்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பாயிண்ட்ஸ், குண்டிலினி சக்தி, அதெல்லாம் உணர்ந்துக்கிறது. வாழ்வளமுடன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அவங்க வந்து அதை தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்திக்குள்ள அதனுடைய ஆராய்ச்சிக்கு போகும்போது வந்து வெளிப்புறமான உருவ வழிபாட்டில இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுவோம். ஊருக்காக சமூகத்துக்காக சடங்கு, கோயில் வழிபாடு, திருவிழா கொண்டாட்டங்கள், அதில் தன்னுடைய நிதி பங்களிப்பு அப்படி இருப்பாங்க. அதில் வந்து ஒரு தெளிவாக ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்வு வளமுடன் அந்த இதில் வந்து அது ஒரு இயல்பான இல்லற வாழ்க்கையிலையும் ஆன்மீகம் கொண்டு வர முடியும். அதை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை அறிவியல் பூர்வமாக எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத வந்து மிக விளக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு முன்பாகவே வேதாத்ரி மகரிஷி புரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு சொல்ல போனால் ஒவ்வொரு ஊருக்குமே அந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய அறிவாலயங்கள், அறிவு திருக்கோயில் திறக்கப்பட்டிருக்கணும். அதை நடத்துகிறவங்க வந்து அந்த ஒழுக்கத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அது அது மட்டுப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த அறிவு திருக்கோயில்கள் வந்து தியான பயிற்சி முறைகள், அதனுடைய உடற்பயிற்சி முறைகள்லாம் மீண்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு எழுச்சியோட வரணும். அதுக்குன்னு நம்ம வந்து நேரம் ஒதுக்கணும், அதில் கலந்துக்கணும். அது எல்லாமே இலவசமான சேவை மனப்பான்மையோடு நடத்தப்படக்கூடிய இயக்கங்கள் தான். அதில் அது ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு விரும்புங்க எல்லாரும்.